கலைஞரின் மகன் என்ற காரணத்தால் அல்ல, அதுக்காக கைது செய்யப்படலை. கட்சிக்காக நான் அப்போவே செஞ்ச என்னுடைய பரப்புரை காரணமாகத்தான் கைது செய்யப்பட்டேன். இப்படி அடிமட்டத்திலிருந்து களத்தில் உழைச்சி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி அடி உதைப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன். இன்றைக்கி அந்த தழும்புகள்லாம் என் உடம்புல அப்படியே தான் இருக்குது. கோபாலபுரம் இளைஞர் திமுக தொடங்கி சென்னை மேயர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், திமுக பொருளாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என படிப்படியாக 60 ஆண்டு காலம் போராட்டம் நடந்து பொது வாழ்க்கையில் பயணித்து தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக மனசாட்சிக்கு உண்மையாக என் சக்திக்கு மீறியும் உழைச்சிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புலையும் என்னை நிரூபிச்சிருக்கிறேன். நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சரில் இந்த ஸ்டாலின் அளவுக்கு அதிக நிகழ்ச்சிகள், மாவட்ட பயணங்கள், கள ஆய்வு கூட்டங்கள், திட்டங்களின் தொடக்கம் என்று யாருமே கலந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? பாஜகவில் தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம். இனி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. டெல்லியிலிருந்து 2 ரெய்டு நடத்தினமே பயந்து போய் கட்சிப்பால முகத்தை மறைச்சிக்கிட்டு சட்டமன்றத்தை விட்டுட்டு வேறு காலை மாறி டெல்லியில் போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார். சரி, அந்த கூட்டணிக்காவது இவர் தான் தலைமையா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு சினிமா வரும் பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அது போட்டிருக்க சட்டை இன்னொருத்தோடு என்ன சொல்கிறது போல இவங்க குடும்பம் டெல்லிக்கிட்ட இருக்குது. எல்லா முடிவுகளும் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த தேர்தலையே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி என்று சொன்னேன். நிறைய பேர் கூட என்ன டெல்லின்னு சொல்லிங்கன்னு கேட்டாங்க. இவங்க கிட்ட திரும்ப ஆட்சி போனால் டெல்லி ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் நடக்கும். நம்மளோட எல்லா திட்டங்களும் நின்று போயிடும். ஏற்கனவே அரசு தந்த காசை கூட திரும்ப கேட்பாங்க. இருக்கக்கூடிய திட்டங்களை சேர்த்து புது திட்டங்களையும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கையில் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விடுதா இல்லையான்னு பாருங்க. அதனால சார், ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜயை பாடாப்படுத்தணும்? ஏன்டா இந்த விஜயை வேதனைப்படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சரி செஞ்சோம்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மண்ணுக்கிட்ட அள்ளி போட்டேனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளையை மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமா நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்கள் இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சி வேணாம்? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவர் சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க.
இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. அதில் ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா, விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடி. ஆமா, நான் நடிகன் தான், இப்போ யார் இல்லைன்னா என்ன மாதிரி என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லலாமா? அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா? கீழே கீழே மறைக்குது பின்னாடி மாதிரி. அது மட்டும் இல்ல, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு மூடுலா நடக்கின்ற தேர்தல். செயல்படுத்துவீங்களா? இன்றைக்கு எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதை போல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும். அதே நிலைதான் இப்பொழுதும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பல வடிவத்தில் வந்தாச்சு. கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது, திரவ வடிவத்தில் கிடைக்குது. இப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நகரத்திலிருந்து கிராமம் வரை சந்து பொந்து வீதி முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த அரசு அதை தடுப்பதற்கு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கிறவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சாவை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியல. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலையில இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது வந்த மூத்த பெண்கள் பாதிக்கிறாங்க. ஆக இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதனால தமிழகம் குற்றச் செயல் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக அதே போல இன்றைய தினம் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதையும் சொல்லித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுறான், நகை திருடுறான், இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். ஏன் திருடுறாங்க? சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர் மருத்துவமனை நடத்துறாரு. வறுமையின் காரணமாக அவளுக்கு பணத்தாசை காட்டி அவர் அழைத்திட்டு போய் கிட்னியை முறைகேடா எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? எனக்கு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. இன்னொன்று நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசை காட்டி ஒரு பெண்மணி அழைச்சிட்டு போய் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்க. அந்த அம்மா நினைச்சிட்டு ஒரு வருடம் கழிச்சு உடம்பு சரியில்லை. பிறகு அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதே போல கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருடம் கொரோனா காலம் யாராவது வெளியே வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுகிற அரசு அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட மக்களை நாம தான் காப்பாற்றினோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளி மாணவருக்கு ஆல் பாஸ்